இப்போ ஒரு டான்ஸ் கற்றுக்குறாங்க அப்படின்னா அந்த கற்றுக்கிற ஸ்டேஜோடு நிறுத்த முடியாது. பயிற்சி செய்ய 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 இன்னும் நல்லா வரும். நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய கேள்வி அது. எதை நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம கோவமாக இருந்தால் தான் பயப்படுவாங்க, கோவமாக இருந்தால் தான் இதை செய்வாங்க, அதுதான் எல்லாத்துக்கும் வழின்னே நினச்சி பண்ணுறவங்க நிறைய பேர் உண்டு. ஆனாலும் அதில் ஒரு குறையை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, கடுமையாக விமர்சிப்பாங்க. அதை ஒரு பயிற்சியாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு கூர்மையான வார்த்தைகள், அதை அவங்க இன்னொருத்தர் மனம் நோகுமா இல்லையான்னு அதை யோசிக்கிறது இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு பயிற்சியாக தானே இருக்குது. தினமும் காலையில் எழுந்தோமா இன்றைக்கி எதை நம்ம குறை சொல்லிக்கலாம் அப்படின்ற அந்த மனநிலை வந்துருச்சுன்னா இந்த பொறாமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். தன்னை பற்றிய ஒரு திருப்தி இல்லாத நிலையை உருவாக்கக்கூடியது. அதை நிறைய பேர் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் எல்லாரோடையும் அன்போடு பேச போகிறேன், அந்த கடுமையான வார்த்தைகள் இல்லாமல் பேச போகிறேன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு ட்ரெண்ட் எப்படின்னா, நீ எப்படி போனால் எனக்கு என்ன, என் விஷயந்தான் நான் பார்ப்பேங்கிறது. வணக்கம். எந்த ஒரு விஷயத்தையும், அது ஒரு கலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பயிற்சியாக எதுவாக இருந்தாலும் சரி, கற்றுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கற்றுக்கிட்ட பிறகு இத்தனை நாள் தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா அதை பயிற்சி செய்ய செய்ய தான் எந்த ஒரு விஷயமும் நம்ம இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். இது நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு டான்ஸ் கற்றுக்குறாங்க அப்படின்னா அந்த கற்றுக்கிற ஸ்டேஜோடு நிறுத்த முடியாது. பயிற்சி செய்ய 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 இன்னும் நல்லா வரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவங்க கூட ஒரு இத்தனை நாளாவது செஞ்சால் தான் ஒரு பலன் தெரியும். அதே மாதிரி ஒரு தியானம் எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம தொடர்ந்து கற்றுக்கிறது ஒரு நாளில் கூட கற்றுக்கலாம். ஆனால் தொடர்ந்து பயிற்சி செஞ்சால் தான் எதுவுமே சிறப்பாக பர்ஃபெக்டாக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் யோசனை பண்ணி பார்த்தோம்னா நாம் எதை பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எதை பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தினமும் அன்றாட வாழ்க்கையில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய கேள்வி அது. எதை நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எதை ஒரு பயிற்சியாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மை அறியாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற சில விஷயங்களை நீங்களும் யோசித்து பாருங்கள். சில பேருக்கு என்னென்னா அந்த முன்கோபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது, மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இவங்க எப்படின்னா அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசாக கோபம் வந்துடும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே அந்த ஒரு நிலை அவங்க மனநிலை அப்படியே இருக்கும். அப்போ அவங்க எதை பயிற்சி செஞ்சிகிட்டு இருக்காங்கன்னு யோசித்து பார்த்தோம்னா, இந்த கோபமாக இருப்பது, நம்ம கோபமாக இருந்தால் தான் பயப்படுவாங்க, கோபமாக இருந்தால் தான் இதை செய்வாங்க, அதுதான் எல்லாத்துக்கும் வழின்னே நினச்சி பண்ணுறவங்க நிறைய பேர் உண்டு. அப்போ அந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு பயிற்சியாகவே சில பேர் செஞ்சு அதை பர்ஃபெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொருத்தர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட்னே சொல்லலாம். சில பேர்கிட்ட எவ்வளோ நல்ல என்ன யார் பண்ணாலும், அது வீட்டில் இருக்கட்டும், அலுவலகத்தில் இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனாலும் அதில் ஒரு குறையை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, கடுமையாக விமர்சிப்பாங்க. அதை ஒரு பயிற்சியாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு கூர்மையான வார்த்தைகள், அதை அவங்க இன்னொருத்தர் மனம் நோகுமா இல்லையான்னு அதை யோசிக்கிறது இல்லை. ஆனால் அந்த குறைகளை அப்படி கண்டுபிடிச்சி நுணுக்கமாக கண்டுபிடிச்சி பேசுவது அல்லது திட்டுவது அப்படிங்கிறத ஒரு பயிற்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு தோணும். ஏன்னா அவங்க அதை விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விடாமல் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அது நமக்குள்ளேயே ஊறிடும் இல்லையா? இப்போ அந்த மாதிரி கோபம் எப்படியோ அந்த மாதிரி அடுத்தவர்களிடம் குறை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். இப்போ இது போக இன்னொன்று என்னென்னா, சில பேர் எப்படின்னா எப்போவுமே தன் வாழ்க்கையை பற்றி, தன்னுடைய சூழ்நிலை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்கள குறை சொல்கிறதில்ல, அது நான் முதல்ல சொல்லிட்டேன். இது எப்படின்னா, எனக்கு எதுவுமே சரியாக இல்லை, எனக்கு எப்போவுமே இப்படி தான், இவர் இப்படி தான் என்கிட்ட பேசுவார், அல்லது என் மனைவி எப்போவுமே இப்படி தான் என்னை மதிக்க மாட்டேங்கிறா, அல்லது என்னோடய டீச்சர் என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நான் எப்படி பண்ணாலும் இப்படி தான் சொல்கிறாங்க, பாஸ் இப்படி தான். அந்த மாதிரி எல்லாமே ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு மற்றவர்களை அவங்களால எனக்கு சந்தோஷம் இல்லை, அவங்களால எனக்கு நிம்மதி இல்லைன்னு அந்த பிளேமிங்னு சொல்லுவோம். இன்னொருத்தரை காரணமாக சொல்வது, தன் வாழ்க்கை சூழ்நிலையை காரணமாக சொல்வது, அதை சரி செஞ்சுக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது
அது ஒரு பயிற்சியாக தானே இருக்குது. தினமும் வந்து காலையில் எழுந்தோமா, இன்றைக்கி எதை நம்ம குறை சொல்லிக்கலாம் அப்படின்ற அந்த மனநிலை வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக கிடைக்கும் இல்லையா? அடுத்து நான் இன்னொன்று சொல்கிறேன். சில பேர் எதை பயிற்சி செய்கிறாங்க அப்படின்னு அடுத்தவங்களை பார்ப்பாங்க, பார்த்து ஒரு பொறாமை அப்படிங்கிறத ஒரு பயிற்சியாகவே செஞ்சிட்ருப்பாங்க. எப்படின்னா யாரை பார்த்தாலும் பொறாமை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா பொறாமல், தன் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை பார்த்தா பொறாமல், சில பேருக்கு தாயை பார்த்து கூட பொறாமல், அவங்க மட்டும் எப்படி இவ்வளோ கரெக்டாக பண்ணுறாங்க, நான் நிறைய சந்திச்சிருக்கேன் அந்த மாதிரி, எனக்கு மட்டும் வரமாட்டேங்குது, அவங்க பண்ணால் நல்லாயிருக்கு எனக்கு வரல, அவங்க எது செஞ்சாலும் குறை சொல்ல முடியாது ஆனால் எனக்கு அப்படி இப்படியே எல்லாத்துலேயுமே ஒரு பொறாமை அப்படிங்கிறது வரும்போது அது வந்து எத்தனை பிரச்சனைகளை உருவாக்குங்கிறது நம்ம நிறைய பேசியிருக்கோம், உங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த பயிற்சியாக நம்ம வந்து நம்மை அறியாமல் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா அது நமக்குள்ளேயே ஊறிடும்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த பொறாமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும், தன்னை பற்றிய ஒரு திருப்தி இல்லாத நிலையை உருவாக்கக்கூடியது. அதை நிறைய பேர் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போக இன்னொன்று முக்கியமானது, அந்த த்ரோயிங் டேண்ட்ரம்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த டேண்ட்ரம்ஸ்னால் என்னென்னா, ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நடந்திருக்கும், யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க ஒரு வார்த்தை, உடனே இவங்க அதை பெருசாக்கி 4 பேருக்கு தெரிகிற மாதிரி பெரிய சத்தம் போட்டு பேசி ஒரு பஞ்சாயத்தை கூட்டி எப்படி இப்படி பண்ணலாம், எது இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சுன்னு பெருசாக ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறது தான் த்ரோயிங் டேண்ட்ரம்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை சில பேர் வந்து ஒரு பயிற்சியாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட பெருசாக்கணும், பெருசாக்கி எல்லார் கவனத்தையும் ஈர்க்கணும். அந்த கவனம் ஈர்க்கிறதுங்கிறதும் ஒரு பயிற்சி. அந்த அட்டென்ஷன் சீக்கிங்னு அதை நம்ம சைக்காலஜியில் சொல்லுவோம். ஸோ அதுவுமே சில பேர் அதுக்காக இந்த மாதிரி டேண்ட்ரம்ஸுங்கிறது பெருசாக ஒரு குரல் எழுப்பி சத்தம் போட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி எல்லாருக்கும் ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணி ஒரு பெரிய ஒரு வேதனையை உண்டு பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகிறதுங்கிறது ஒரு பயிற்சியாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யோசித்து பார்த்திங்கன்னா நம்மை பற்றி நாமே கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எதையெல்லாம் நம்ம வந்து நல்ல விஷயங்களை பயிற்சி செய்கிறோமா, இல்லை தேவையற்றவையை பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும்னா நம்ம சில நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கா அதையெல்லாம் நம்ம பயிற்சி செய்யலாமே. ஃபஸ்ட்டு வந்து அன்புடன் பேசுவது, அதை நம்ம வந்து ஒரு பயிற்சியாக எடுத்துக்கலாம். காலையில் எழுந்துக்கும் போதே இன்றைக்கி நான் எல்லாரோடையும் அன்போடு பேச போகிறேன், அந்த கடுமையான வார்த்தைகள் இல்லாமல் பேச போகிறேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொன்று என்ன பயிற்சியாக நம்ம எடுத்துக்கலாம், கனிவோடு மற்றவர்களிடம் நடந்து கொள்வது, ஒரு கேரிங்காக பேசுகிறது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு ட்ரெண்ட் எப்படின்னா, நீ எப்படி போனால் எனக்கு என்ன, என் விஷயந்தான் நான் பார்ப்பேங்கிறது நிறைய இளைஞர்கள்கிட்ட நான் பார்த்துக்கிட்டே வரேன். அது ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கேரிங், குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி ஒரு அக்கறை, தன்னுடைய நண்பர்கள் பற்றியாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க, யாராக இருந்தாலும் ஒரு கேரிங்காக பேச. அப்படியா உனக்கு இந்த பிரச்சனை சரியாக போயிடும், கவலைப்படாத, அவ்வளோதான். நம்ம வந்து யார் பிரச்சனையும் போய் நம்ம தீர்க்க முடியுமாங்கிறது வேறு, அது எப்போதும் முடியாது. ஆனால் ஒரு அன்பான கனிவான வார்த்தை பேசி ஒரு மனசுக்கு ஆறுதலை நம்மால் கொடுக்க முடியும். அதை வந்து ஒரு பயிற்சியாக செய்தோமானால் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு எவ்வளவோ மன நிம்மதியை நம்மால் கொடுக்க முடியும். அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். நிகழ்காலத்தில் இருப்பது, எப்போவுமே நடந்து போன விஷயத்தை நினச்சிக்கிட்டே வருத்தப்படுறதோ, இல்லை இனிமே என்ன நடக்க போகுதோ அதை நினச்சி கவலைப்படுறதோ, இதெல்லாம் வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, நிகழ்காலத்தில் நமக்கு என்ன வாழ்க்கை இருக்கோ அதை வாழ மாட்டோம், அதை விட்டுருவோம் நம்ம. அது அப்படியே ஒவ்வொரு நொடியும் நம்மை தாண்டி போயிட்டே தான் இருக்குது. நம்ம எதுவுமே செய்யலைனாலும் டைமுங்கிறது நமக்காக வெயிட் பண்ணாது. அப்போ இந்த நொடியில் நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ, என்னென்ன நம்ம வாழ்க்கையில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கோ, மைனஸ் இருக்கும், எல்லார் வாழ்க்கையிலையும் மைனஸ் இருக்கும். மைனஸ் பாயிண்ட் இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும், என்ன இல்லைங்கிறத மட்டும் பார்க்காம இருப்பது என்ன, இதை நம்ம எப்படி மேம்படுத்தி கொள்ளலாம், இன்னும் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்னு நம்ம யோசிச்சாதான் நமக்கு தோணும். அதை ஒரு பயிற்சியாக நாம் நிச்சயமாக செய்ய முடியும். பீயிங் இன் த ப்ரெசண்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஒரு பயிற்சியாக ஒவ்வொருத்தரும் மேற்கொள்ள வேண்டிய விஷயம். இதெல்லாம் போக கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நம்மை நாம் மேம்படுத்தி கொள்ளணும்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோமோ அதை பர்ஃபெக்டாக செய்யணும், இது குறையில்லாதபடி நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த நிகழ்காலத்தில் இருந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறத ஒரு பயிற்சியாக நம்ம செஞ்சோம்னா நம்ம வந்து எவ்வளவோ விஷயங்களை, சாதாரண அன்றாட விஷயங்கள், வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களை கூட இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். இதெல்லாம் விட நான் எப்போதும் சொல்கிற தியானம் அப்படிங்கிறது ஒரு பயிற்சியாக நம்ம செய்தே ஆக வேண்டும்னு செஞ்சோமானா
அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பலன்கள் எத்தனையோ, அதை அளவிட முடியாதது. அதனால் எதை நாம் பயிற்சி செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. மனதை பொறுத்த வரைக்கும் எதை பயிற்சியாக அந்த மனதிற்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோமோ அதைத்தான் அந்த மனம் நல்லா செய்யும், அதை பர்ஃபெக்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கோபம் அல்லது குறை சொல்வது அல்லது கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா அதை நிறுத்திக்க முடியும். அதே சமயம் இந்த அன்பாக இருப்பது, அக்கறையுடன் பேசுவது, நிகழ்காலத்தில் இருப்பது, இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம அதை மாற்றிக்க முடியும். ஸோ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய சிந்தனை இதை பற்றி என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.